இந்தாங்க காஃபி குடிங்க. ஐயோ, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகம்லாம் ஏன் இப்படி வேர்த்திருக்கு? வேண்டாம். என்னாச்சுங்க? இங்க நடக்கிறதுல உனக்கு தெரியுமா? கதிருக்கு அடிபட்டது இவருக்கு தெரிஞ்சிருக்குமா? எதை பத்திங்க நீங்க சொல்றீங்க? அந்த கதிரவனை நம்பி பொண்ணு வீட்டை விட்டு போனா. ஏதோ அவர் ராணி மாதிரி பாத்துக்குவான்னு சொன்னா. இன்னைக்கு அவர் ரோடா சிலிண்டர் போட்டுக்கிட்டு இருக்கான். என் கண்ணால் அந்த காட்சியை பார்த்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வரைக்கும் அவளை நம்ம சின்ன கஷ்டமாவது பட விட்டுருப்போமா? வீட்டுல இருக்கிற வேலையை கூட அவளை செய்ய விட்டது கிடையாது. இன்னைக்கு இப்படி வீடு வீடா கடை கடையா சிலிண்டரை தூக்கிட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா உன் பொண்ணு. இப்ப கூட அவகிட்ட நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்துருன்னு. ஆனா இப்பவும் அவ புருஷனை தான் அவ வசதியா பேசுறான். அந்த அளவுக்கு அவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? அவ வீட்டுல உட்கார்ந்து இவள வேலைக்கு அனுப்பி கஷ்டப்படுத்துறான். அவ இவளுக்கு முக்கியமாயிட்டா இல்ல? உங்களை காப்பாத்துதாங்க கதிர அவன் உயிரை பணைய வச்சு இப்ப கத்தி குத்தி பட்டிருக்கான். இத சொன்னாலும் நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. அவன் மேலதான் கோவப்படுவீங்க. அவன் காப்பாத்தி நான் வாழணுமான்னு கேப்பீங்க. உன்கிட்டதான் ஜானகி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன அவன் முக்கியமா போயிட்டான்? அவ எதிர்காலத்தை பத்தி நான் எவ்வளவு கனவு வச்சிருந்தேன். அவ பேட்மிண்டன்ல பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நான் செஞ்சேன். நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்ப அவ எங்கேயோ இருந்திருப்பான். ஆனா அவ தலையில அவளே மண்ணளி போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஆனா நம்ம தனா செய்யறதுல எந்த தப்பும் இல்ல. கோவப்படாதீங்க. கொஞ்ச நாள் படுத்தே இருந்தல உடம்பெல்லாம் வீக்கா இருக்கும். கை கால்லாம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும்னு பிசியோதெரபிஸ்ட் சொல்லிருக்காரு. அதெல்லாம் ஞாபகம் இருக்குதானா? ஞாபகம் இருந்தா மட்டும் போதாது, அத தினம் பண்ணணும். கை காலெல்லாம் நல்லா மடக்கி மடக்கி எடுக்கணும். சரி பண்றேன். ஏய் இப்பவே பண்ணு. கைய மடக்கு, கைய மடக்கு. ஏய் கைய லூசா விடு. அப்புறம் காலுக்கும் பண்ணணும். உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்துரு. நான் பண்ணோம்னா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஆமா, நான் ஒவ்வொரு தடவையும் பயிற்சி பண்ணும் போதும் நான் உனக்கு ஒண்ணு கொடுப்பேன். எனக்கு என்ன கொடுப்ப? கிஸ். ஏ என்னது? கிஸ் கிஸ். ஏய் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னா கிஸ் கேக்குற? எனக்கு கிஸ் வேணும். அதுக்கு நீ ஓகேனா நீ சொன்னதை நான் பண்றேன். ராஸ்கல், கொஞ்சம் சரியான உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? இதான்
நான் தப்பு பண்ணிட்டேன். நீ என்ன தப்பு பண்ண? இத்தனை நாளா உனக்கு உப்பு காரம் இல்லாம சாப்பாடு கொடுத்தேன். அன்னைக்கு வெளியில இருந்து பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னல, அத சாப்பிட்டதுல இருந்து நீ இப்படி ஆயிட்ட. இனிமே உன்னை பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ல மாட்டேன். இனிமே அதெல்லாம் கட்டு. ஒரு முத்தம் கூடன்னு சொன்னதுக்கு பிரியாணியை கட் பண்ற? அதுக்கும் இதுக்கு என்னடி சம்பந்தம்? சம்மதம் இருக்கு. அப்புறம் சென்சார் கட்டு தான், அதெல்லாம் முடியாது. இப்ப நீ இதுக்கு ஒத்துக்கலனா நான் இந்த ஒர்க் அவுட்டை பண்ண மாட்டேன். ஏய், என்னடா நீ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? நீ மட்டும் மேக்ஸ் டீச்சர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க. நீ இதுக்கு ஒத்துக்கலனா நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ இருக்கியே. சரி, ஓகே. முதல்ல எக்ஸசைஸ் பண்ணு.